அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா மன்னிச்சேன்னு தெரியாது. நான் தப்பு செஞ்சது உண்மை, என்ன தப்பு போனது தப்பு. ஆனால் நான் 3 தரம் உம்ரா செஞ்சிருக்கேன். மக்காவில் மதீனாவில் போய்த்து இந்த புருஷனை நானே எடுத்து நாங்கள் உம்ரா செஞ்சேன். நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டேனேன்னு எனக்கு மக்களை விட என் மனசு தான் உறுத்துது. இதை பார்க்கும்போது மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க. இப்போ எங்களுக்கு தெரியுது தானே, இப்போ நீங்கள் ஒரு காரியம் முதல்ல விளங்கி கொள்ளணுமா, இஸ்லாத்தில் மார்க்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. மார்க்க ரீதியாக உங்களுக்கு ஒரு நோய் இருந்திருக்குது, அதை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் டாக்டர்ஸ் மருத்துவர்கள்ட்டெல்லாம் போயிருக்கிறீங்க. போனாலும் இப்போ ஒரு நோய்க்கு ஒரே மருத்துவத்தை சரியாயிடாதுல்ல. காய்ச்சல் தலைவலியில் போலிங்கன்னா பெனடோல் போட்டால் முடிஞ்சிடும். சில நோய் இருக்குது, நம்ம அதுக்கு பல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? அப்போ அதுக்கேற்ற மருத்துவர்கிட்ட தான் நம்ம போகவும் வேணும். மருத்துவர்கள்ட்டே போனாலும் அல்லா நாடணும்ல. அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும் அவனையே காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. எனவே உங்களுக்கான மருத்துவத்தை நீங்கள் தேடிக்கிட்டு இருந்திருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்றீங்க. அந்த அடிப்படையில் தான் நான் போனேன் அப்படிங்கிறீங்க. நம்ம என்ன கவனிக்கணும்னா, ஜெரோமை பொறுத்த வரையில அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரொஃபட் ஜெரோம் அப்படிங்கிறார், நான் இறை தூதருங்கிறார். அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சிங்களம் இங்கிலீஷ் எல்லாம் தெரியும். அவர் என்னண்டா, அவர் தன்னை எப்படி சொல்றாருன்னு கேட்டா, நான் ப்ரொஃபட்ன்றா இறை தூதர்ன்ற அர்த்தம். முகமது நபி இருக்காங்கல்ல, முகமது நபிக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னா ப்ரொஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ப்ரொஃபட்னா என்ன அர்த்தம்னு கேட்டா இறை தூதர். இல்ல நபி, இறை தூதர், இறைவன் இருந்து செய்தி வருது அப்படிங்கிறதுக்கு சொல்றது ப்ரொஃபட். அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, நானும் ப்ரொஃபட் தான் அப்படிங்கிறாரு, நான் இறை தூதர் அப்படிங்கிறாரு. முதல்ல இஸ்லாத்துல நம்பிக்கை உங்களுக்கு தெரியல. முகமது நபிக்கு பிறகு ஒரு நபி வருவாங்களா? இல்ல. முகமது நபி எத்தனை கடைசி தூதரா? அதுக்கு பிறகு நபி வருவாங்களா? இல்ல, அவங்க தான் முகமது நபி தான் முதலாவது நம்மளுக்கு. இல்ல, கடைசி தூதரா? அதுக்கு பிறகு வேற நபி வருவாங்களான்னு கேக்குறேன். ஈசா நபி வருவாங்க, அது நபியா வர மாட்டாங்க. முகமது நபிக்கு பிறகு நபின்னு நம்ம பின்பற்றுறதுக்குரிய ஒரு ஆளா இருப்பாங்கல்ல, முகமது நபியை தான் நம்ம பின்பற்றணும், அல்லாஹ்வை வணங்கணும். அது தெரியுங்களா உங்களுக்கு? ஈசா நபி வருவாங்களம்மா. ஈசா நபி கூட நம்ம பின்பற்றுகிற விதமான நபியாக வரமாட்டாங்க. அவங்களும் முகமது நபி உம்மத்தாக தான் மாறுவாங்க. முகமது நபிக்கு பின்னாடி தான் அவங்களும் முகமது நபியுடைய அந்த செயல்பாடுகளை தான் முன்னெடுக்கணும். எனவே அவங்க முகமது நபிக்கு பிறகு இன்னொரு நபி இல்ல. அது உங்களுக்கு ஓகேயா? தெரியுமில்ல? அதனால நீங்க ஹஜ் உம்ரா வரைக்கும் போயிருக்கிறீல்ல. இப்ப என்னன்னா, முகமது நபிக்கு பிறகு இன்னொரு தூதர் கிடையாது இருக்கும் போது இவன் வந்து தன்னை நானும் இறை தூதருங்கிறான். இது உண்மையா? பொய் இல்ல. உங்களுக்கு அது தூதர் அவன் சொல்றதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. தெரிஞ்சிருந்தா சில நேரம் போயிருக்கவும் மாட்டிய. முகமது நபிக்கு அடுத்து சொல்லி தூதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்ன போவீங்களா? போயிருக்க மாட்டீங்க. எனவே அவர் வந்து நான் இறைவன் தூதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கையை பிடிச்சி விட்டா உடம்பு லேசாகும். உங்களுக்கு சொன்னார்ல, இப்ப உங்களுக்கு லேசாயிச்சா? இல்ல, எனக்கு புரியுது. இப்ப நம்மளோட இஸ்லாத்தை விட்டுட்டு நம்ம உலக காலம் மறந்து எடுத்தோம், சரி வரல, சரி இதுக்காக நம்ம என்னத்துக்கு போனோம்? எனக்கு எந்த மனசு சொல்றது, எதுக்காக போனோம்? உளவு பிரச்சனைக்கு மத்தியில அல்லாவும் நம்மள மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானான்னு அது தெரியாது. அல்லாஹ் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவாமா? அல்ல, இப்படித்தானே மக்களே மன்னிச்சல. அது இல்ல, மார்க்கத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறங்க. நீங்க செஞ்சது இணை வைக்கிற குற்றமாக மாறினாலும் அல்லாஹ்ட்ட நீங்க அல்லாஹ் மன்னிச்சிருந்தா அதான் ரஹ்மான். அதை எப்பவும் கேட்கிறேன், அது அல்லாஹ் பாத்துக்கலாம். நான் கேட்கறது என்னன்னா, நீங்க செஞ்சது நம்ம அவன் ஒரு ஏமாத்துக்காரனுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அதான் நான் கேட்கறேன். உங்களை பாத்தீங்கன்னா யாரும் ஏமாந்துடக்கூடாது.